பிசினஸ் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? அம்மா நீங்க என்னம்மா இங்க? கடைக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில உன்னோட பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். நல்லாதாம்மா போயிட்டு இருக்கு. ஆமா, இது யாரு? கஸ்டமரா? அம்மா இல்லம்மா, இவங்க பேர் தான் ரியா. இவங்க கூட சேர்ந்து தான் நான் நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பிசினஸுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்கம்மா. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்மா, என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. ஒரு நாள் கண்டிப்பா லஞ்சுக்கு நீ நம்ம வீட்டுக்கு வரணும். வருண் கூட்டிட்டு வாப்பா. கண்டிப்பாமா. ஐயோ ஆமா ரியா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். ஐயோ தவற கோத்து விடுறாங்களே. கண்டிப்பா மேடம், நான் கிளம்புறேன். ஓகே ரியா, பாத்து போங்க. ரியா நில்லு. வருண், என்னப்பா இது? என்னம்மா? உனக்கு கடை திறக்கிறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கடைக்கு முதல் முறையா வந்திருக்காங்க. நீ அவங்கள அப்படியே போன்னு அனுப்பி வைப்பியா? போய் டிராப் பண்ணிட்டு வாடா. இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ கூட்டிட்டு போப்பா. இல்ல வேண்டாம். சரி ஓகேமா, பட் கடை நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கூட்டிட்டு போ. இல்ல நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். அட வாங்க ரியா, நான் விடுறேன். இல்ல போயிட்டு வரேம்மா. கூட்டிட்டு போப்பா. இல்ல வேண்டாம், போமா. இல்ல அத்தை உங்கள. ஐயோ ஏன் அத்தை இப்படி என்ன மாட்டி விடுறீங்க? நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். சரி ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா டெலிவரி பண்ணுங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் வராம பாத்துக்கோங்க. சரி. ஐயோ இந்த மனுஷன் இன்னும் போலையே, இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? மாட்டிக்க கூடாதுன்னு பார்த்தா இவர் கண்டுபிடிக்காம இருக்க மாட்டாரு போலியே. அதெல்லாம் ஓகே தான். ஹலோ, ஜஸ்ட் 2 minutes. இவ இங்க என்ன பண்றா? ரியா வேற வந்து என்ன பார்த்தா சிக்கலாயிடுமே. வெண்ணிலா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ வசமா சிக்கிக்கிட்டோமே, சமாளிப்போம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை தான் இன்னொரு முக்கியமான பொருள் வாங்க அனுப்புனாங்க. வந்து பார்த்தேன், கிடைக்கல. அதனாலதான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படி என்ன ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னாங்க? அத நீங்க அத்தை கிட்ட வேணா கேட்டுக்கோங்க. சும்மா என்ன எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்டா பதில் சொல்லு. இதுல எதுக்கு அம்மாவை இழுக்கிற? பதிலே அத்தைக்கு தானே தெரியும். அப்போ நீங்க அவங்கள தானே கேட்கணும். உன்கிட்டலாம் பேச முடியாது. நீ முதல்ல கிளம்பு. எங்க போறது? நீங்க தான் என்ன வீட்ல டிராப் பண்ணணும். ஏய், நான் வேலை விஷயமா வந்திருக்கேன். என்னால டிராப் பண்ண முடியாது. நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன வீட்ல விட்டுட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. இல்லனா நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். ஏய், அங்க யாரை பாக்குறீங்க? யாரும் இல்ல, வந்து வண்டியில ஏறு. அந்த புடவை எடுங்க சார். இந்த கலர் நல்லா இருக்கு, இந்த பார்டர் நல்லா சார் இருக்கு. அண்ணா கரெக்டா இருக்கு. இந்த பில் புக்கை ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அது வெங்கடேஷா, சுந்தரராஜா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாப்பா பண்றாசு, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வேலையை சென்னைக்கு வந்தேன். வர்ற வழியில உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன்பா வீட்லயும் கூட்டிட்டு வந்திருக்கியா இல்ல நீ மட்டும் தான் வந்தியா? இல்லையப்பா, வேலை விஷயமா வரும்போது வீட்டாளுகளை எப்படி முன்னேற முடியும்? அதான் நான் மட்டும்தான் வந்தேன். சந்தோஷம்.
நான் உங்களை பார்க்க வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கப்பா. என்ன இது? எடுத்து பாருப்பா, உனக்கே தெரியும். இதா நல்லா இருக்கும் பாரு, இல்லையே? இந்தப்பா சரி, எடுத்து பாரு. பாயசமா? என்ன இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என்ன கேவலமா நினைச்சிடாதீங்க. உங்களை பார்க்க வரும்போது பசிக்குதுன்னு ஒரு கடையில போய் சாப்பிட்டேன். அங்க பாயாசம் ரொம்ப அருமையா இருந்தது. அதான் உங்களை பார்க்க வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு உங்களுக்கும் வாங்கிட்டு வரலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி. சரி, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஆனா அட இப்பவே சாப்பிட்டு பாருங்களேன். நான் பட்ட சந்தோஷத்தை உங்க முகத்திலையும் பார்க்கணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அட, சுந்தராசு சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இருக்கான். அப்பெல்லாம் மாங்காய் சாப்பிட்டு புளிச்சதுன்னு வச்சுக்க, இன்னும் நமக்கு மாங்காவை கொடுத்து அது புளிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டான். ஏய், இன்னும் நீ அப்படியே இருக்கடா, மாறவே இல்லை. சாப்பிடுங்க, உள்ள ஸ்பூன் இருக்கு. அப்படியா? அப்படியா? சாப்பிடுங்க. பிரமாதமா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இங்கதான் வளசர வாக்கத்துல வாங்கிட்டு வந்தோப்பா. கடை பேரு கூட செண்பக பவன். அங்கேதான் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணாமலைக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். சாயந்தரம் போகும்போது அவளுக்கு வாங்கிட்டு போகணும். சரிப்பா. தம்பி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அட அண்ணா, சும்மா இருங்கண்ணே. ரொம்ப நாள் கழிச்சு இவர் சென்னைக்கு வந்திருக்காரு. பேசிட்டு போங்க. இல்லப்பா, ஒரு முக்கியமான வேலை, அது இப்பதான் ஞாபகம் வந்தது. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். சரிப்பா. அண்ணனுக்கு இப்படிதான் திடீர்னு ஒர்க் வந்துடும். ஆமா, அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னா? கடை பேரு கூட செண்பக பவன். லக்ஷ்மி, ஐயா வந்து உட்காருங்க ஐயா.